இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பெரிய அளவுக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கிறது இந்த செய்தி தான். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய உறவினர் அமலாக்கத்துறை பிடியில் இருக்கிறாரு. இப்பொழுது தலைமறைவாக இருக்கிறாரு. 258 கோடி போதைப்பொருள் கடத்தலில் அவர் மூளையாக செயல்பட்டிருக்கிறாரு. பெரிய அளவுக்கு நெட்வொர்க் இருக்குது. ஆதவ் அர்ஜுனா, அவங்களுடைய மாமியார் லீமா ரோஸ், அவருடைய சகோதரர் ஜான் பிரிட்டோ, அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மனைவி, இவங்கெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதாக இன்றைக்கி செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கலை. இதெல்லாம் இந்த செய்திகளெல்லாம் பொய் செய்தி, ஏஐயால் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. முட்டு கொடுக்க முயற்சி பண்ணியும் முட்டு கொடுத்து நிற்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் அதுலேயே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறா, என்னென்ன நிறுவனங்கள், எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் தெளிவாக இருக்கிறது மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஃப்யூச்சர் கேம்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அந்த ஜான் பிரிட்டோன்னு குற்றம் சாட்டப்பட்டவர் டைரக்டராக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட் வேறு இப்போ சர்ஃபேஸ் ஆகிட்டு வருது. அதில் பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவருடைய மனைவி பெயரே கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் இப்போ திமுக தரப்புலேருந்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. தாவேகாவினுடைய தேர்தல் பணமே இந்த ஹவாலா பணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்கிறாங்க. அதற்கு ஐடி விங் தரப்பில் அதாவது டிவிக்கு ஐடி விங் தரப்பில் ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரைட்டப் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் உறவினரா? அவருடைய மனைவியினுடைய பெயர் அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குதா? அமலாக்கத்துறை வெளியிட்ட அந்த தகவலில் இருக்குதா? அப்புறம் அந்த அமலாக்கத்துறை தான் அஃபிஷியலாக வெளியிட்டாங்களா? அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களுடைய வேலிடிட்டி என்ன? அப்புறம் ஏன் தலைமறைவாக இருக்கீங்க? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இது சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி செய்தி போட்ட மாரிதாஸ் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு ஆதரவாக திமுக அறிக்கை விட்டதுன்னு சொல்லிட்டு திமுக பிஜேபி கூட கூட்டணிக்கு தயாராகிருச்சு அப்படின்னு டிவிகே சார்பில் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் லாட்டரியை கொண்டு வரதற்கும் பல்வேறு கேமிங்ஸ்லேருந்து இந்த பெரிய பெரிய சொகுசு கப்பலில் நடக்கக்கூடிய கேமிங்ஸ் கொண்டு வரதுக்கும் லாட்டரி குரூப் முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஸ்டாலின் அரசு ஒத்துக்கலை. அதனால தான் ஆதவ் அர்ஜுனா இவங்களை மார்டின் குரூப் எல்லாமே இந்த பக்கம் திரும்பினாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது எது உண்மை என்னன்றது தெரியல. அடுத்தடுத்து விசாரணைகளில் தான் தெரியும். தொடர்ந்து பார்ப்போம்.